ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அண்ணன்கிட்ட சொன்னேன், இது மாதிரி எனக்காக இந்த வேலைக்கு நீ கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணால் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, ஏமா அப்படி சொல்கிற, என்ன விஷயம், ஏன் உனக்கு வேலை எதுக்கும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டார். ஆமாண்ணே, எனக்கு இந்த வேலை அந்த அளவுக்கு பிடிக்கலண்ணே அப்படின்னா. ஏம்மா அப்படிலாம் சொல்கிறேன் அப்படின்னா, இல்லை எனக்கு இந்த வேலை அந்த அளவுக்கு பிடிக்கலண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, இது மாதிரிலாம் ஏம்மா சொல்கிற, நீ ரொம்ப வருஷமாக இங்கே தானே வேலை பார்த்துட்டு இருந்த, கிட்டத்தட்ட 7 வருஷமாக இங்கே தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன், இப்போ ஏம்மா பிடிக்கலங்கிற அப்படின்னோடனே, அதெல்லாம் உண்மை தானே, எனக்கு இன்றைக்கி இந்த வேலை முக்கியம் தான், 7 வருஷமாக இங்கே வேலை பார்த்ததெல்லாம் உண்மை தானே. ஆனால் அது என்ன தான் நம்ம வேலை பார்த்தாலும் பண்ணாலும் செஞ்சாலும் நம்மளுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்களா பண்ணுறாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ 7 வருஷத்துக்கு முன்னாடி 5000 ரூபா சம்பளத்துக்கு சேர்ந்தேன், இப்போ 10,000 கொடுக்குறாங்க. நான் இல்லைங்க, ஆனால் ஒரு மாதத்துக்கு இவ்வளோ ஃபீஸ் பண்ணுறது செய்கிறதுங்கிறது இருக்குதுல்ல. நான் அதிகமாகவே வேலை பார்த்தாலுமே எனக்கு அதே வேலை பார்க்காதவங்களுக்கும் அதே 10,000 தான் சம்பளம் கொடுக்குறாங்க. நம்ம எக்ஸ்ட்ரா 1 ஹவர் வேலை பார்க்குறவங்களுக்கும் இன்சென்டிவ்ஸ் எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கேட்டால் பார்க்குறோம் அதெல்லாம் முதலாளிகிட்ட சொல்லியிருக்கோம் அப்படி இப்படின்னு தான் சொல்கிறாரே தவிர அந்த மேனேஜரு. சரி, நல்லா வேலை பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் இன்சென்டிவ்ஸ் கொடுக்கலாம். எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த கம்பெனிலலாம் பார்த்திங்கன்னா, மணி நேரத்துக்கு தகுந்த மாதிரி தான் சேல்ரி, எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறாங்களோ அதுவும் எக்ஸஸாக கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணுறவங்களாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல சேலரி பேக்கேஜ் எல்லாமே கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி அப்போனா அதுவும் நல்லது தான் நம்மளுக்கு. நீ சொல்கிறதும் கரெக்டு தான். ஒரு வேலை பார்க்குறோம் அப்படின்னா அதை சம்பளத்தை கரெக்டாக கொடுத்து நம்ம பார்த்து வச்சுக்கணும். அப்படி இல்லாதப்போ நம்மளுக்கு கொஞ்சம் கவலையாக தான் இருக்கும். என்னடா இது, நம்ம பார்க்குற வேலைக்கு ஏற்ற ஒரு சேலரி கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவலையாக தான் இருக்கும். அப்படின்னோடனே சரி விடு, அதெல்லாம் விட்டுட்டு வேலையை பாரு. நான் உனக்காக என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வேலை பார்க்குறான், அந்த கம்பெனியில் வேணால் நான் சொல்லி வைக்கிறேன். நீ இப்போ வேலை பார்க்குற மாதிரியான ஒரு கம்பெனி வேலை தான், அதுவும் நல்ல ஆனால் 10,000 12,000 சம்பளம் கொடுப்பாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, ஸ்டார்டிங்கே அவ்வளோனா போக போக நீயே நினச்சிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி சரி ஓகே, அதுவும் ஓகே தான். நான் எந்த ஒரு விஷயத்தையுமே நான் சொல்ல விரும்பலை. அது எது நம்ம ஒரு விஷயத்த சொல்ல வந்தாலுமே அது அது இருக்க வேண்டிய சில விஷயங்களை நம்மளால் இது பண்ண முடியாமல் போயிடும். அதுதான் இப்போதைக்கு இருக்கிற நிலமையா இருக்குது அப்படின்னோடனே, சரி விடுங்க, அதெல்லாம் நம்ம எதையும் இப்போதைக்கு எதுவும் சொல்ல மாதிரி இல்லை, நம்ம பார்த்துக்கலாம். எதுவுமே நடக்கிறது நடக்கட்டும். சரியான ஒரு இதுங்கிறது நமக்கு இப்போதைக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி சரி எல்லோரும் சொல்கிற மாதிரி நம்மளும் ஒரு சில விஷயங்கள் கடந்து போகிறதுக்கான இதுங்கிறது நமக்கு இருக்க தானே செய்யணும் அப்படின்னோடனே, ஆமாம் அதுவும் உண்மை தான். நீங்கள் இப்போதைக்கு எதையும் போட்டு மனசை போட்டு எதுவும் குழப்பாம நல்லபடியாக நீ வேலை இப்போதைக்கு பாரு. நான் ஃப்ரெண்டுக்கிட்ட கம்பெனியில் சொல்லியிருக்கேன், அவனும் ஒரு வாரத்தில் நான் ஏதாச்சும் அரேஞ்ச் பண்ணி தரேன். அதுக்கப்புறம் அப்படின்னா நீ இந்த மாதம் சேலரியை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நிற்க போகிறேன்னு சொல்லு. ஏன்னா சேலரியை வாங்காமல் நிற்க போகிறேன்னு சொன்னால் அந்த சேலரியை கொடுக்க மாட்டானுங்க, ஒரு மாதம் சம்பளத்தை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இழுக்கடிப்பானுங்க. அதனால் நீ அது மாதிரி பண்ணுமா அப்படின்னோடனே, நானும் அது உண்மை தானே, எனக்கு பக்கத்துலேயே வீட்டில் வேலை பார்க்குறது சசி அக்கான்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க 8 வருஷமாக இங்கே வேலை பார்த்தாங்க. ஆனால் அவங்க திடீர்னு உடம்பு முடியாமல் போனதுனால வேலை பார்த்துட்டு இருந்தப்போ லீவ் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த முன்னாடி 2 மாதம் வேலை பார்த்த சேலரியை அவங்க இது பண்ணாமல் போயிட்டாங்கண்ணே. அதனால் ஒரு 2 மாதம் இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்கிறதுனால எப்படியாச்சும் இது பண்ணுற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தான் இருக்குது அப்படின்னோடனே, சரி ஒன்றும் நீ கவலைப்படாத, எதாக இருந்தாலும் சரியான ஒரு இதில் நம்மளுக்கு இது பண்ணணும், பார்க்கணும் நம்ம, ஒன்றும் கவலைப்பட்டுட்டு இருக்காது அப்படின்னோடனே, நான் அதெல்லாம் கவலைப்படலை. இருந்தாலும் நமக்கு ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு கரெக்டான வேலை நம்மளுக்கு கொண்டு போகிறதுக்கு பண்ணுறதுக்கு செய்கிறதுக்கு என்ன தான் இருந்தாலும் நம்மளுக்கு அந்த டைமிங்கில் நம்மளுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்டால் அது கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலையில் தான் நம்மளுக்கு இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு எதெல்லாம் சரி இருக்கோ அதை நம்ம பார்த்து நம்ம பண்ணுறது தான் நல்லது அப்படின்னோடனே, சரி நான் சொல்கிறது கரெக்டு தான். நான் அந்த கம்பெனியில் நீ சொன்ன மாதிரியே நான் சொல்லலை, நீ எனக்கு வேலைக்கு அரேஞ்ச் பண்ணி கொடு, நான் அதை பார்த்துக்கிட்டு நான் இது பண்ணிக்கிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி சரி அதெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, எல்லாம்
சரி பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இந்த நிலமை இருக்குது அப்படின்னா, போக போக வந்து எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி அவங்கக்கிட்ட வந்து இது மாதிரி சொன்னேன். சரி